வெல்கம் டு ராஜி அக்கா கிச்சன். இது உங்கள் கிச்சன். இன்றைக்கி ஈவினிங் நைட்டு டின்னருக்கு என்ன செய்யலான்னு ஒரு பிளான் பண்ணி சரி சிக்கன் வாங்கி சால்னா பண்ணிடலான்னு சொல்லிட்டு நேராக வண்டி எடுத்துகிட்டு சிக்கன் கடை வாசலில் கொண்டு போய் நிப்பாட்டி அவர்கிட்ட கேட்டு 4 நல்ல லெக் பீஸா கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை தண்ணீரை போட்டு நல்லா கழுவுன்னு கழுவி அதில் உள்ள அழுக்கு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு சிக்கனை கழுவிட்டு எடுத்து வச்சாச்சு. அடுத்தது ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 2 எடுத்து ஸ்லைசரில் வச்சு அதை ஈவனாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஈவனாக இருந்ததுன்னா நமக்கு வதக்கும் போது ஈஸியாக இருக்கும். 2 அதே மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்து அது 4ஆக வகுந்து நல்லா குட்டி குட்டியாக வேணுங்கிறனால இதை 4ஆக வகுந்து சாப்பரில் போட்டு சாப் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ சாப்பர் எடுத்து அது உள்ளே போட்டுட்டு ஒன்றும் பாதியமாக, அதாவது குறன்னு கொஞ்சம் நைஸாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் அரைச்சி போட்டுருக்கணும், அதாவது பேஸ்ட்டாகவும் வந்துடக்கூடாது. அந்த மாதிரி பதத்தில் ஸ்லைசரை வச்சு 1 இன்ச் 2 இன்ச்சு கொடுத்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்தாச்சு. அதை எடுத்து அது ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ அரைக்கிறது புதினாவை ஒன்றா வெறும் இலையை மட்டும் ஆஞ்சி எடுத்துகிட்டு அடுத்தது இது அரைக்கிறதுக்கு முந்திரி, வேர்க்கடலை, தேங்காய், சோம்பு, இது அரிஞ்சு வச்சது வெங்காயம், புதினா, இஞ்சி பூண்டு, சாப் பண்ண தக்காளி, 2 பீஸ் பச்சை மிளகாய், சிக்கன் 4 துண்டு, இதை தனியாக எடுத்து வச்சிட்டோம். அடுத்தது கரம் மசாலா, ஒரு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, கல்பாசி கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ அரைக்கிறதுக்கு ஏற்கனவே எடுத்து வச்சிருந்தோம்ல முந்திரி, சோம்பு, வேர்க்கடலை, தேங்காய், இது 4த்தையும் போட்டு மிக்சியில் ஒன்றா அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிடுவோம். இதை அரைச்சி நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் குழம்புக்கு. ஸோ இதை நல்லா திப்பி இல்லாமல் குறன்னு இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது இது மசாலா, குழம்புத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, சால்ட்டு. ஒரு பெரிய குக்கர் எடுத்து வச்சு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க. ஒரு 50லேருந்து 75 ml எண்ணெய் ஊற்றலாம். ஏன்னா சிக்கனில் கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் அதுலேருந்து எண்ணெய் நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்தது எடுத்து வச்சுருந்த பட்டை கிராம்பு மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, இது எல்லாத்தையும் 1 by 1 ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு லேசாக வதக்க ஆரம்பிங்க. இது எண்ணெய் லேசாக சூடு வந்ததும் அந்த மசாலோட ஃப்ளேவர் நல்லா எண்ணெயில் இறங்கும். அதுக்காக தான் எண்ணெயை சூடு பண்ணதுக்கப்புறம் இந்த பட்டை கிராம்பு மசாலா சேர்க்கணும். லைட்டாக வதக்கிட்டு அடுத்தது நம்ம அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்தில் இதை வதக்கிட்டு இப்போது வெங்காயத்தை எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஃபுல்லாக நல்ல பெரிய 2 வெங்காயம் அதை ஃபுல்லாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். இது சிக்கன் 400 கிராம் இருந்தது. ஸோ 400 கிராமுக்கு ஒரு 200-250 கிராம் வெங்காயம் போட்டிருப்பேன். இந்த வெங்காயத்தில் தாங்க இந்த குழம்போட ருசியே இருக்குது. நல்ல செவக்க அலுப்பு பார்க்காம கை வலிக்குதுன்னு நிறுத்திடாமல் வேகமாக தீயை கொடுத்து கருக்கிடாமல் நிதானமான ஸ்பீட்டில் அப்படியே கிண்டுன்னு கைவிடாமல் அழகாக ஒரு 2லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இந்த வெங்காயம் நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலரில் வந்ததுன்னா இந்த கிரேவி அட்டகாசமாக இருக்கும். இந்த கிரேவியை சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, ஆப்பம், இது எல்லாத்துக்குமே வச்சு சூப்பராக சாப்பிட முடியும். இது எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பராக மேட்சும் ஆகும். நல்லா வெங்காயம் வதங்கணும். அதுக்கு மெயினாக நம்ம செய்ய வேண்டிய ப்ராசஸ் ஸ்லோ ஃபயர் வச்சு நல்லா வெங்காயத்தை கைவிடாமல் பொறுமையாக வதக்கணும். இருங்க, நான் இப்போ காட்டுறவங்களுக்கு எந்த அளவுக்கு நான் வதக்கிட்டே இருக்கேன்னு பாருங்கள். இது உங்களுக்கு நல்லா வதங்கிறது பார்த்தாலே தெரியும். எண்ணெய் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். அந்த எண்ணெய் கொஞ்சத்துலேயே அந்த வெங்காயம் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக வதக்கினா ஈவனாக எல்லாம் ஒன்று போல் ஒரு ப்ரௌனிஷ் கலருக்கு வந்துடும். அந்த ப்ரௌனிஷ் கலர் வந்ததுன்னா அடுத்த இன்க்ரீடியன்ஸை நம்ம 1 by 1 ஆட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் நல்லா வதக்கணும். இந்த குழம்புக்கு இந்த வெங்காயம் தான் மெயின். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் எப்படி கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ மற்ற இன்க்ரீடியன்ஸை நம்ம ஒன்று ஆட் பண்ணலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா, அதோட புதினா சேர்த்த கையோடையே நாம் அடுத்த இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்துடலாம். ஒரு கொஞ்சோண்டு ஒரு 2 சேர்த்து இஞ்சி பூண்டு 2 சேர்த்து ஒரு 50 கிராம் இருக்கிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பச்சை மிளகாய்,
இதோட தக்காளி நம்ம சாப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த சாப்பரில் தக்காளி, அதை வந்து அடுத்தது சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு வதக்கு, சும்மா ரொம்ப நேரம்லாம் கிடையாது, ஒரு ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் ஆர் 3 செகண்ட்ஸ் ஒரு வதக்கினோம்னா அந்த பச்சை வாடை, இஞ்சி பூண்டோட வாடை போகணும். ஆனால் இஞ்சி பூண்டு பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ ஒட்ட ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் வரும்போது நம்ம தக்காளியை சேர்த்துடணும். அதுதான் ஸ்டேஜ். இப்போ ஒட்டுது. ஸோ நான் தக்காளியை ஆட் பண்ணிடுறேன். இப்போ தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதங்கணும். இப்போ இது வதங்குற வரைக்கும் நம்ம வந்து இதை கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அந்த இஞ்சி பூண்டு ஒட்டினது எல்லாம் இந்த தக்காளியோட ஈரப்பதத்தில் மசாலாவாக திரும்ப சேர்ந்துடும். இஞ்சி பூண்டு போட்டு ஹை ஃப்ளேம் கொடுத்துடாதீங்க, கருகிடும். ஸோ லோ ஃப்ளேமில் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இஞ்சி பூண்டை வதக்கிட்டு டக்குன்னு தக்காளி சேர்த்துட்டிங்கன்னா ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. நல்லா கருகாமல் நல்லா பதமான ஸ்டேஜில் நமக்கு கிடச்சிடும் பொருள். அடுத்தது இதை நல்லா வதக்கணும். இப்போ இதை வதக்கிட்டு இதோட நம்ம சிக்கன் ஆட் பண்ணணும். இன்னும் மிச்சம் மசாலாஸ் எந்த பொருளுமே சேர்க்கலை. ஸோ அதையும் நம்ம இதில் 1 by 1 ஆட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ரிமைனிங் இது 2 வேலையும் நமக்கு இன்னும் இருக்குது. இன்னும் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம், அது இருக்குது. ப்ளஸ் நம்ம நல்லா தண்ணி, தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேகவும் வைக்கணும். இதை இப்போது நல்லா தக்காளி வதங்கிறதுக்காக ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம் நான் ஃபயர் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டேன், செவக்கட்டும் அப்படின்னு. இப்போ அது கொஞ்சமாக மெதுவாக செவந்துட்டுருக்கு. தக்காளி நல்லா மசிஞ்சு அது வந்து உங்களுக்கு ஒரு பேஸ்ட் ஸ்டேஜுக்கு வரணும். அப்போ தான் குக்கரில் வச்சு நம்ம வேக வச்சிட்டோம்னா தக்காளி தனியாக நமக்கு அந்த கிரேவியில் கிடைக்காம நல்லா சிக்கன் குழம்போடு சேர்ந்து நல்லா பேஸ்ட்டாக நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோடு நம்ம வச்சுருக்க மசாலாஸ், எல்லா மசாலாஸ், மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா, குழம்புத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், சால்ட், இது 5ஐயும் சேர்த்துட்டு வதக்கணும். குழம்புத்தூள் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறது தான். இது வந்து எப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எங்களோட கடையில் நாங்கள் செஞ்சு விற்கிறது தான் எங்கள் மசாலா இது. இந்த மசாலாவை எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சிக்கன் 4 பீஸ் இருக்குது. அந்த 4 பீஸ் சிக்கனையும் இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு அப்படி ஒரு பரட்டு, இப்படி ஒரு பரட்டு, அப்படி ஒன்று, இப்படி ஒன்றுன்னு அந்த சிக்கனில் மசாலாஸ் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நம்ம அடிப்பிடிக்காமலும் ஃபயரை கம்மியாக வச்சு நல்லா பிரட்டி விட்டோம்னா அந்த பாருங்கள், இப்போ பாருங்கள் சிக்கன் போடும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ கலர் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சேர்க்கணுன்னா தண்ணி, ஒரு 1/2 லிட்டர் தண்ணி நமக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு 300 ml தண்ணியை ஊற்றி ஃபஸ்ட்டு சிக்கனை கொஞ்சம் ஒரு கொதி விட்டுக்குவோம். இல்லைன்னா அந்த மசாலாஸ் போட்டோம்ல அது எல்லாமே ரா ஸ்மெல்லு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மசாலா வாடைகள் நமக்கு அடிக்காமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு 300 ml தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விடுங்க. சிக்கன் வந்து மலன்னு கொதிக்கணும். தலபுலன்னு கொதிக்கிற ஸ்டேஜில் நாம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்க்கணும். அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துட்டோம்னா அவ்வளோதான் வேலை. ஈஸியாக சட்டுன்னு முடிச்சிருங்க. குக்கரில் வச்சு 2லேருந்து 5 விசில் வரைக்கும் விட்டோம்னா பஞ்சாக சிக்கன் வெந்துடும். எல்லாத்தோட சைடிஷோடையும் சேர்த்து சாப்பிட அட்டகாசமாக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை, முந்திரி, தேங்காய், சோம்பு அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். நல்லா தண்ணி ஊற்றி, நான் வந்து 300 தான் முதல்ல தண்ணி ஊற்றினேன். இப்போ இந்த மிக்ஸி ஜாரை கொஞ்சம் கழுவி மிச்சம் இருக்கிற 200 ml தண்ணியும் இதோடு சேர்த்துட்றேன். இப்போ ஒரு கிண்டு, எப்படி ஒரு கிண்டு, அப்படி ஒரு கிண்டு. சிக்கனை உடைக்காமல் பதமாக பொறுமையாக லைட்டாக கிண்டிட்டு அப்படியே நம்ம இப்போ லைட்டாக இது கொதி வந்ததும் நம்ம என்ன பண்ணலாம், குக்கர் விசில் போட்டு மூடி போட்டுடலாம். கொஞ்சம் லைட்டாக பபிள்ஸ் வரணும். பபிள்ஸ் வந்துச்சுன்னா தான் அது வந்து நமக்கு வந்து பதமாக இருக்கும். அந்த ஸ்மெல் கொஞ்சம் போய் லிக்விட் வந்து சேர்ந்துருக்கும், மசாலாவாக சேர்ந்துருக்கும். அவ்வளோதான். இப்போ அந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு 5 விசில் விட்டால் நமக்கு ரெண்டு பேரும் ரெடியாக இருக்காங்க. விசில் 1 தான் வந்திருக்கு. இன்னும் நமக்கு 5 விசில் வரணும். மிச்சம் இன்னும் 4 விசில் இருக்குது. அந்த 4 விசில்
எடுத்து சர்வ் பண்ணலாம். இதோட பரோட்டாவோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும், சப்பாத்தியோடு நல்லாயிருக்கும், ஆப்பத்தோடு நல்லாயிருக்கும், இட்லியோட, தோசையோட, இது எல்லாத்தோடையும் அட்டகாசமான காம்பினேஷனில் வேறு லெவலில் இருக்கும் இந்த டேஸ்ட்டு. செஞ்சு பாருங்கள். சொன்னால் புரியாது, செஞ்சிங்கன்னா தான் புரியும். சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த டேஸ்ட்டு எனக்கு திரும்ப நீங்கள் சொல்லுவீங்க, அப்பா இந்த மாதிரி ஒரு கிரேவி நான் வந்து சிக்கனில் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு. ஈஸியாகவும் செய்யலாம், ரொம்ப சுவையாகவும் செய்யலாம். சின்ன பசங்களுக்கெலாம் வேர்க்கடலைலாம் சத்து ரொம்ப உடம்புல உண்டு. அதில் சத்துக்கு வந்து நம்ம வேர்க்கடலையாக கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க. இதெல்லாம் குழம்புல சேர்த்து கொடுத்துட்டோம்னா சிக்கனோட நான்வெஜ் ஃப்ளேவரில் இம்மிடியட்டாக சாப்பிடுவாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.